ஸ்ட்ராங்குலேட்டிங்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது ஸ்ட்ராங்குலேட்டிங்னா என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து சுவாசிக்க முடியாமல் திணறி சாவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்ட்ராங்குலேட்டிங் வேர்டு அந்த கொலை பண்ணுற இடத்துல பார்க்கலாம். அதாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறது, அதாவது சுவாசிக்க முடியாமல் அந்த கழுத்து எலும்பு உடஞ்சி இறக்குறாங்கல்ல, அவங்க தான் ஸ்ட்ராங்குலேட்டிங்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகேஷன் ஒரு வேர்டு இருக்குது. எலக்ட்ரோகேஷனாக என்னென்னா, ஏதாவது ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு டெத்து பெனால்ட்டி, அதாவது மரண தண்டனை என்ன சொல்லுவாங்க கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எலக்ட்ரேஷனில் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிப்பாங்க. அதாவது விஷ ஊசி, இல்லைனா ஒரு சேரில் உட்கார வச்சு அந்த சேரில் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி அவங்கள சாவடிப்பாங்க. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரேஷன்ன்றது ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு சேம்பருக்குள்ளேயே அவங்கள போட்டு அதுக்குள்ளே விஷவாயுவை, அதாவது பாய்சனஸ் கேஸை பாஸ் பண்ணி அவங்கள சாவடிப்பாங்க. இந்தமாரி பாய்சனஸ் கேஸை பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க டூரிங் வேர்ல்டு வார் 2. அதாவது ஜெர்மனி வந்து ஜூஸ் மேலே அதிகப்படியான இந்தமாரி விஷவாயுவை செலுத்தி நிறைய பேரை சாவடிச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரேஷன்றது ஒரு டெத்து பெனால்ட்டியோட ஒரு ஃபார்ம் தான் அது. ஸோ இந்த எலக்ட்ரேஷனை பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து யூஎஸ் அதேமாதிரி நிறைய கண்ட்ரி வந்து இன்னும் எலக்ட்ரேஷனை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. லா கமிஷன் வந்து, அதாவது லா கமிஷன் எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க லா கமிஷன். ஸோ அதைப்படி பார்த்திங்கன்னா டெத் பெனால்ட்டி ஆல்ரெடி வந்து இந்தியாவிலேருந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் டெத் பெனால்ட்டி இன்னும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் நிறைய கண்ட்ரியில் டெத் பெனால்ட்டி வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஹஷ் மணின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ஹஷ் மணின்னா என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க, அந்த தப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன். அதாவது யாராவது ஒரு ராங் திங்ஸ், அந்த ராங் திங்ஸ் வந்து எது வேணால் இருக்கலாம். அந்த ராங் திங்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, அந்த ராங் திங்ஸை மறைக்கிறதுக்காக ஹஷ் மணி கொடுப்பாங்க. அதாவது அந்தமாரி கொடுக்குற பணத்தை தான் ஹஷ் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் நிறைய வார் நடந்திருக்கு. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2ன்னு. ஸோ முக்கியமான 2 வார் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பியூனிக் வார். அந்த பியூனிக் வார் என்ன வார்னா, இந்த வார் பிட்வீன் கிராஸ் அண்ட் கிரசன்ட் தான் வந்து பியூனிக் வார்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வின்டர் வார்னு ஒரு வின்டர் வார் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வின்டர் வார் என்னென்னா, ரஷ்யா வந்து ஃபின்லாண்டை இன்வெர்ட் பண்ணிக்கிற வார் தான் வந்து வின்டர் வார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓபியம் வார்னு ஒன்று இருக்குது. அதாவது ஓபியம்ன்றது ஒரு ட்ரக் அது. ஸோ அந்த ஓபியம் வார் வந்து குறிப்பாக வந்து எந்த நாட்டுக்கு நடுவில் நடந்துச்சுன்னா, சைனாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடந்தது. அதாவது யுனைடெட் கிங்டத்துக்கும் நடந்தது தான் இந்த ஓபியம் வார். மொத்தவங்க தூங்கவே முடியாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்கு தூக்கவே வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்சோம்னியான்னு அர்த்தம். அதே ஒருத்தவங்க தூக்கத்தில் நடக்கிறாங்க, அதுக்கு சோம்னோபலிசம்னு சொல்லுவாங்க. அது தூக்கமே வராதுக்கு இன்சோமியா, தூக்கத்தில் நடக்கிறவங்களுக்கு சோம்னோபலிசம். அண்டார்டிக் ஓவர் டேர்னிங்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அண்டார்டிக் ஒன்று, ஆர்டிக் ஒன்று, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரீசிங்லேயே இருக்கும். ஸோ இந்த அண்டார்டிக் ஓவர் டேர்னிங்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், குறிப்பாக வந்து கோல்டு வாட்டரும் வார்ம் வாட்டரும் மூவ் ஆகாமலே இருந்தால் டியூ டு குளோபல் வார்மிங், ஸோ அதை தான் வந்து அண்டார்டிக் ஓவர் டேர்னிங்னு சொல்லுவாங்க.